குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நேச்சுரல் டெரஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பதிவு தாங்க. ஊட்டி ஸ்வீட் செர்ரிங்க, அதை பற்றிய ஒரு சின்ன வீடியோ பதிவு தான். இந்த செடியை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன், பழம் எடுத்திருக்கேன், நிறைய பழம் வச்சுது. அதுக்கப்புறமா ஒரு வருஷமாக எனக்கு பழமை வைக்கலை. அப்புறம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ப்ரூனிங், அதாவது கவாத்து பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் போன வாரம் தான் நான் கொஞ்சம் நல்லா கவாத்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஃபுல்லாக பூதாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக பூதாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி உடையதுங்க. நீங்கள் அந்த கிளையை கவாத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வச்ச பூ வந்து விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு கொடுங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்ச பூ வந்து உதிராமல் இருக்கும். அது வந்து பழமாக அப்படியே காய் வச்சு பழமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் அந்த கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஒரு பழம் தான். ஆனால் இங்கேயும் இப்போ வர மாதிரி சில இந்த ஏர் லேயரிங் மெத்தடில் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வச்சேன். ஜஸ்ட் ஒரு 20 லிட்டர் பக்கெட்டு தான் இது, இதில் தான் வச்சுருக்கேன். இது எவ்வளோ கடகடன்னு வந்திருக்க பாருங்கள். என்னோடய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெரஸ் கார்டனில் இந்த ஊட்டி ஸ்வீட் செர்ரியை பற்றி சொல்லியிருப்பேன். நான் பழமும் எடுத்திருக்கேன், ஒரு 20-25 பழம் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்படியே வளர்ந்துடும் நினச்சேன், ஆனால் வளரல. இப்போ நான் பல வாரம் கவர் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ தாங்க, தெரியுதுங்களா? நல்லா பூ வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன செடியெலாம் நீங்களும் வாங்கி பயன்படணும்னு கேட்டுக்கிறேங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.